பல்லாவரம் பகுதி கழக அதிமுக சார்பில் வேட்பாளர் பிரேம்குமார் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்த நிர்வாகிகள் மகளிர் அணியினர். சென்னை அடுத்த பல்லாவரம் பகுதி கழக அதிமுக சார்பில் பகுதி கழக செயலாளரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான ஜெயபிரகாஷ் தலைமையில் காமராஜபுரம் பகுதியில் ஸ்ரீ நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பிரேம்குமார் அவர்களுக்கு பட்டாசு வெடித்து கழக கொடியுடன் வண்ண பலூன்கள் கட்டப்பட்டு மகளிர் அணியினர் மலர் தூவி ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து வேட்பாளர் பிரேம்குமார் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லபாக்கம் ராஜேந்திரன், முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாதான் சிங், பம்மல் பகுதி செயலாளரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான அப்பு என்கின்ற வெங்கடேசன் ஆகியோர் அருகில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து பிரச்சாரம் தொடங்கப்பட்டு கண்ணபுரம் தெரு நல்லதம்பி சாலையில் பொதுமக்களை சந்தித்து வேட்பாளர் பிரேம்குமாரை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டனர். பிரச்சாரத்தின் போது கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மகளிர் அணியினர் ஏராளமானோர் இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனத்தில் கழக கொடியேந்தி வாக்கு சேகரித்தனர். உங்கள் வேட்பாளர் பிரேம்குமார் அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்குகளை எல்லாம் புரட்சி தலைவரின் வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். உங்களது சின்னம் இரட்டை இலை சின்னம். உங்கள் வேட்பாளர் பிரேம்குமார் அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்குகளை எல்லாம் புரட்சி தலைவரின் வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களியுங்கள். உங்கள் நாடாளுமன்ற தொகுதிக்கான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் தலைவரின் வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் சின்னம் இரட்டை இலை சின்னம். உங்கள் வேட்பாளர் பிரேம்குமார் புரட்சி தலைவரின் வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். சத்தரவு தந்த சரித்திர நாயகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வெற்றி சின்னமான